சார், மிக அருமையாக இந்த பதில் தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப நாளே மனசில் ஒரு கேள்வி என்னென்னா, சில குழந்தைகளுக்கு நேச்சுரலாகவே கணக்கில் ஒரு ஈடுபாடு இருக்குது. சில குழந்தைகளுக்கு நேச்சுரலாகவே கணக்கை பற்றிய ஒரு பிணக்கு இருக்கிறது. ஒருவேளை அந்த குழந்தைகள் வளரும் பொழுது அன்றாட வாழ்க்கையில் கணக்கை பற்றி அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அப்போது பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பில் என்ன செஞ்சால் அந்த கணக்கில் பற்றி ஒரு ஈடுபாடு கிடைக்கும்? ஆரம்பத்தில் இருந்தே குழந்தைகளுக்கு கணிதத்தில் ஒரு ஈடுபாடு வரணும்னு சொன்னால் அவங்கள பேசிக்கில் 2 வயசு 3 வயசு அந்த ஸ்டேஜில் இருந்து குழந்தைகளுக்கு கணக்கினுடைய முக்கியத்துவம் தெரிகிற மாதிரி அவங்க நம்ம கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பொம்மை இருக்குது, அதில் இப்போ 6 பொம்மைங்க நம்ம எடுத்துட்டோம், மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க எண்ணி பார்த்தும் சொல்லுவாங்க. அதே ப்ராக்டிஸ் அவங்க ஓரலாக சொல்லக்கூடிய அளவுக்கும் வருவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களை நம்ம ஏதாவது வாங்கும்போது கூட அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னால், இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும், அவங்க 90 ரூபாய்க்கு தான் அவங்க வாங்கினாங்க, மீதி 10 ரூபா வாங்கலைன்னா அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது சின்ன குழந்தைங்கள கொஞ்சம் க்ரோன் அப் சில்ட்ரன் வரும்பொழுது அதில் என்ன தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்ல தெரியணும். 100க்கு 10 ரூபா நம்ம குறைச்சிருக்காங்க, ஸோ தட் இஸ் த டிஸ்கவுண்ட். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம், என்ன ஸ்பீடில் போகிறோங்கிறதையும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும். சப்போஸ் இங்கேருந்து திருச்சிக்கு ஒரு 300 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா 5 மணி நேரத்துலேயே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை கேட்கலாம், ஏமா 5 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் வந்துட்டோம்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோப்பா வந்தோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்பேன்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அண்ட் தென் தே வில் கெயின் த கான்ஃபிடென்ஸ் தட் இட் இஸ், அதை வகுத்து பார்த்தா நமக்கு வந்துடுவாங்கிற மாதிரி. அது மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம கணக்கு எந்த விதத்துலையாவது நமக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை நம்ம குழந்தைங்க ஆரம்பத்துலேருந்தே சொன்னால் ஓஹோ மேத்ஸே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதை விளையாட்டு மூலியமாகவும் அல்லது நம்ம பழக்க வழக்கங்கள்லையும் அந்த குழந்தைங்க அதை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கும் போது நம்ம அதெல்லாம் சொல்கிறது இல்லை, வேடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களை கூட்டு போயிடுமே தவிர, குழந்தைங்க சில நேரத்தில் கேள்வி கேட்டாலும் நம்ம கோவப்படாமல் இந்த குழந்தை என்ன கேட்குது அப்படிங்கிறத விளக்கணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த குழந்தைங்களும் கணிதம் எந்த அளவுக்கு கணக்கு நமக்கு வாழ்க்கையில் யூஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சிட்டாங்கன்னா கணக்கை பிணுக்கன்னேன்னு நினைக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்தே அவங்க பண்ணிக்கும். அதே மாதிரி சும்மா இருக்கும்போது சாதாரணமாக கேட்கலாம். சின்ன பசங்களாக இருந்தால் இப்போ 10+5 எவ்வளோ, -10 + 5 எவ்வளோ, இதெல்லாம் பேசிக்காக தெரியல. டு பி ஃப்ரேங்க், கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்க பசங்க கூட ஒரே சிம்பிள் அதை ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும், வேறு சிம்பிள் வித்தியாசம் எடுக்கணும், இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அதை பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்டுமே செய்யலாம். இதுக்காக பெருசாக படிச்சிருக்க பேரண்ட்ஸ் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சாதாரண பெற்றோர்கள் கூட இதை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தோன்னா, சும்மா நம்ம எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொன்னோன்னு சொன்னால் சரி அப்பா கேட்பாங்க அம்மா கேட்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. பேசிக்ங்கிறது இட் இஸ் நத்திங். ஆக்சுவலி மேத்ஸ் குயின் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால் எல்லா பாடங்களிலையும் கணிதம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படும், அவங்க எந்த லெவலுக்கு போனாலும். அதனால் அதுக்கு நம்ம அடித்தளத்தை நல்லா அமைச்சு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க டெஃபினட்டாக இவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்கூல் போகும்போது வரக்கூடிய பாடங்களில் வரக்கூடிய டவுட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. நமக்கு தெரியலன்னாலும் நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம், என் குழந்தைக்கு இது மாதிரி ஒரு டவுட் இருக்குது சார், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் த சில்ட்ரன். எவ்வளோ வேணாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை பயன்படுத்தி குழந்தைக்கு கணக்கு என்றால் நான் விரும்பக்கூடிய பாடங்களில் ஒன்று, இன்னும் சொல்லப்போனால் மிகவும் விருப்பமான பாடம் என்ற சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. Vishwaksena. It is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545301770, Vishwaksena Arts and Science College for Women 8668056635, Vishwaksena College of Education B.Ed 9440458844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318 11111, Punga Nagar, Tiruvallur.